ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, எப்பொழுதும் உன் உதடுகள் என்னால் முடியும் என்று உச்சரித்து கொண்டே இருக்கட்டும். உன்னையே நீ நம்பு. ஒரு நாள் உயர்வது நிச்சயம். உன்னை நீயே நம்பாவிட்டால் வேறு யார் உன்னை நம்புவார்கள்? அனைத்தையும் இழந்து விட்டேன் என்று இன்றும் உன் ஆழ்மனது சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றது. உன் மனம் அமைதி இல்லாத போது என்னால் எப்படி உன்னை நெருங்க முடியும்? உன் காரியங்களை எப்படி நிறைவேற்றி தர முடியும்? வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா, தருவேனா மாட்டேனா என சதா குழம்பிக்கொண்டே இருக்கிறது உன் மனம். உன் மனதை கட்டுப்படுத்த என் அருகில் வா. வந்து என் பக்கத்தில் அமர்ந்து கொள். கொஞ்ச நேரம் நான் தருவேன் என நம்பி இரு. காலம் அறிந்து கருணை புரிவேன் உனக்கு. அனைத்தையும் இழந்த போதும் முகத்தினில் சிறு புன்னகையோடு இரு. நீ என்னவோ வீட்டில் தானியங்களும் சாப்பிட உணவும் குறைவாக இருந்தாலும் யாரிடமும் எதையும் வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே அழுது கொண்டிருந்தாலும் வெளியில் தன்னம்பிக்கையோடும் சுற்றி வருவதை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் மற்றவர்கள். இவர் எப்படி தன்னிச்சையாக குடும்பம் நடத்துகிறார் என்று குழம்புகின்றனர். அவர்கள் வீட்டில் எது இருக்கிறதோ இல்லையோ, உன் வீட்டில் என்ன நடக்கிறது, நீ என்ன செய்கிறாய், அதை தெரிந்து கொண்டு உன்னை எந்த விதத்திலாவது கேவலப்படுத்தலாமா என்று சிந்திக்கும் இரக்கமில்லாத போலி மனிதர்கள்தான் உன்னை சுற்றி கொண்டிருக்கின்றனர். இவர்களிடம் தயவு செய்து பேசாமல் தள்ளியே இரு. உன்னிடம் வேண்டுமென்றே பேச்சு கொடுப்பர். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், இல்லை, தெரியும், தெரியாது என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டு உன் வேலையை தொடர்ந்து செய். இம்மாதிரி மனிதர்களால் உனக்கு கண் திருஷ்டிதான் ஏற்படும். இதனால் உனக்கு உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்பட்டு சுறுசுறுப்பு குறையும். அதனால் அவர்களிடம் இருந்து தள்ளியே இரு. எனக்கு மட்டும்தான் இந்த கண் திருஷ்டி ஏற்படுமா? எல்லோரும் எல்லோருடனும் எல்லாவற்றையும் பேசி மகிழ்கின்றனர். ஆனால் எல்லோரும் வீடும் வசதியுமாக நன்றாகத்தானே இருக்கின்றனர். ஆனால் நான் மட்டும் பார்த்து பார்த்து எதிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று தானே சலித்து கொள்கிறாய். அவர்கள் எல்லாம் இந்த பொய்யான உலகத்தினில் பொய்யான மனிதர்களாய் உலா வருகின்றனர். இங்கிருப்பதை அங்கு மாற்றி பேசுவது, அங்கிருப்பதை இங்கு மாற்றி பேசுவது, எதற்கெடுத்தாலும் பொய் பேசுவது, வீண் செலவு செய்வது, தண்டமாய் சுற்றி திரிவது, வேலை பார்க்கும் இடத்தில் வேலையை பார்க்காமல் வீண் பேச்சுக்கள் பேசுவது, எல்லாவற்றையும் மற்றவருடன் செய்துவிட்டு பின்பு பின்னால் சென்று அவர்களையே தவறாக பேசும் மனம் படைத்த குணம் உன்னில் இல்லையே. யார் உன்னை சேர்த்து கொண்டாலும் சேர்த்து கொள்ளாவிட்டாலும் நீ தனியாகத்தான் வேலையை செய்கிறாய். மேலும் மற்றவருக்கும் இலவசமாய் வேலையும் செய்து கொடுக்கிறாய். ஆனால் மற்றவர்களோ அப்படி இல்லையே. கடினமாக உழைக்க தயாராகவே இல்லை. எல்லோரும் ஸ்மார்ட் ஒர்க்கை தான் செய்ய ஆசைப்படுகிறார்கள். ஹார்ட் ஒர்க் செய்ய விரும்புவதே இல்லை. யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய வேலையை யாரிடமாவது கொடுத்து அந்த வேலையை முடித்துவிட்டு தான் தான் செய்தேன் என்று பெருமை எடுத்துக் கொள்வது. இப்படிப்பட்ட போலி மனிதர்கள் கேட்பதை நான் தருவேன், ஆசையை பூர்த்தி செய்வேன். ஆனால் அவர்களோடு இருக்கவே மாட்டேன். ஆபத்து காலத்தில் கூப்பிட்டால் மட்டும்தான் செல்வேன். இல்லையென்றால் பிரச்சனை வந்தால் வேடிக்கை தான் பார்ப்பேன். ஆனால் உனக்கு அப்படி இல்லை. நீ மற்றவருக்காக ஓடி ஓடி உழைக்கிறாய். மற்றவர்கள் உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னமோ மேன்மேலும் வளர்ந்து விடுகிறார்கள். நீ என்னவோ இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். இதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாயா? அவர்கள் தான் தனது அறிவு என்று அகங்காரத்தோடு செயல்படுகின்றனர்.
அதனால் வெற்றி பெறுகின்றனர். இந்த மாயை உலகம் பொய்யானது. அந்த பொய்க்கு இந்த பொய்யும் சரியாகிவிடுகிறது. அதனால் முன்னேறுகின்றனர். ஆனால் நீ அப்படி இல்லை. உனக்கு பொய்யே வராது. பின்பு எப்படி மாயைக்கு உன்னை பிடிக்கும்? நீ என் பிள்ளையாயிற்றே, உனக்கு நடிப்பும் வராது. அதனால்தான் உனக்கு இத்தனை சோதனைகள். நீயும் ஒரு நாள் வெற்றி பெறுவாய். இந்த உலகத்தின் சந்தோஷங்கள் அனைத்தையும் அனுபவிப்பாய். குறி தவறினாலும் உன் முயற்சி அடுத்த வெற்றிக்கான பயிற்சியாக அமையும். பயப்படாதே. இத்தனை நாட்களாக, இத்தனை வருடங்களாக நீ உழைத்த உழைப்பு வீணாய் போகாது. போகவும் நான் விடமாட்டேன். அந்த உழைப்பிற்கான பரிசு பன்மடங்காக கிடைக்கப் போகின்றது. உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன். அதில் உன்னை முன்னேற வைப்பேன். அதற்குத்தான் நான் உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் சோதிக்க வேண்டாமா? நீயே சொல். இனி வரும் நாட்களில் உன் உழைப்பிற்கு கிடைக்கும் ஊதியத்தில் தினமும் 1 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த குளிகை நேரம் என்று சொல்வார்களே, அந்த நேரத்தில் ஒரு மண் உண்டியலில் இட்டு சேமித்து வா. அதுவும் இன்று வெள்ளிக்கிழமை. மேலும் கந்தருக்கு உகந்த சஷ்டி நாளாகும். இன்றிலிருந்து இதனை தொடங்கு. இன்று காலை 7:30 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளாக ஏதாவது ஒரு பித்தளை காயின், அதாவது 5 ரூபாய் அல்லது 10 ரூபாயோ உன் சேமிப்பில் இருக்கட்டும். 5 ரூபாய் என்பது குபேரருக்கு உகந்த காயின் ஆகும். அதையே எடுத்து சேமித்து வா. குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் விருத்தியாகும். உன் செல்வம் பெருகும். இன்று மார்கழி வெள்ளி வேறு. கந்தருக்கு பிடித்த மயிலை தொட்டுவிட்டாய்தானே? இந்த அழகான மயில் போல உன் வாழ்க்கையும் இன்றிலிருந்து அழகாக பிரகாசமாக மாறப்போகின்றது. இது என் சத்திய வாக்கு. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.